பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்று சொல்லி 2 நாளாகும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனை தேடுதல் என்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு ஈடான காரியம் வேறு ஒன்றும் இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனை தேடுகிற நாம் அவரை நியாயமானபடி தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரை நாம் நியாயமான முறையில் தேடாதபடியினாலே அடி நம்மேல் விழுந்தது என்று சொல்லி. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு 2 மனிதர்கள் ஜெபிக்கும்படியே தேவாலயத்திற்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் பரிகாரரை போல அல்ல, அக்கிரமக்காரரை போல அல்ல, விபச்சாரக்காரை போல அல்ல, ஏன் இந்த ஆயக்காரனை போலும் நான் அல்ல என்று சொல்லி ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை தேவன் கேளாமல் போனால் அவனுடைய நோக்கம் என்ன? அவன் தன்னை உயர்த்தினான், அவனுக்குள்ளே தாழ்மை இல்லை. ஆயக்காரனோ தூரத்தில் நின்று வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாக என்மேல் கிருவியாய் இறங்கும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். தேவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் தேவனை தேடுகிறோம், தோல்வி அடைந்து நிற்கிறோம். தேவனை தேடுகிறோமே, நியாயமானபடி தேவனை தேடுகிறோமா என்கிறதை குறித்து நாம் யோசிக்கிறதே இல்லை. எனவே நம்மை நாமே கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனை தேடுகிறதுக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனை தேடுவோம். அவர் உங்களிலே மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.